ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி ஷூட் பண்ணது. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் சமைச்சோம். லஞ்ச் வந்து சாம்பார் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து விசில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சாதத்துக்கு வச்சுருந்தேன். தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியுமே போட்டாச்சு. அரிசி நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து சாதமும் குக்கர்லேருந்து விசிலும் வர கேப்பில் காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சாதமுமே என்கிட்ட நல்லா வெந்துருச்சு, விசிலுமே சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து சாதத்தை பார்த்துட்டு வடித்தாச்சு. அந்த மாதிரி தான் சாதத்தை வந்து வடிச்சுக்கிறேன். இங்கே வந்து கிளிப்பு போட்டுக்குவாங்க. பட் எனக்கு இந்த குக்கர் வந்து பால் வைக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது சாதம் வடிக்கிறதுக்கு. அதனால் நான் இதிலே வடிச்சுக்கிறேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பு வந்து நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி மசிய வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டுக்குமே தாளிக்க ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். பீட்ரூட் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்குற கேப்பில் இங்கிட்டு வந்து காய்கறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வச்சிருந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டு அதையுமே சேர்த்துட்டேன். சைடில் வந்து கொஞ்சம் புளியும் ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கேப்பில் பார்த்தீங்கன்னா காய்கறி கீரை 2 பொரியல் பண்ணலாம் சொல்லிட்டு கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கீரையை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள மண் புறா வந்து பார்த்திங்கன்னா கீழே தங்கிரும். இப்போ காய் வடிகட்டுறதுல நல்லா கீரையுமே நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. கீரையெல்லாம் எப்பயுமே 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது வந்து மண் கடிபடாமல் இருக்கும். நல்லா தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை நல்லா வச்சுட்டேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன். பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறத விட மிளகாத்தூள் நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஒரு மாதிரி காரம் சேர்த்து பண்ணும்போது பேலன்ஸ்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வந்து பருப்புமே நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளித்தண்ணி சேர்த்தாச்சு. புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இது கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், ஒரு பிஞ்சு பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம். நான் இந்த மெத்தடில் தான் சாம்பார் செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தாளிப்பு வந்து நல்லா வதங்கிருச்சு. கொதிச்சுட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப வதங்க விடலை. ஏன்னா இதோட சேர்த்து ஒரு கொதி விட்டால் தான் வந்து அந்த தாளிப்போட ஃப்ளேவர் வந்து சாம்பாரில் இறங்கும். அதனால் நான் ரொம்ப வதக்கலை. இப்போ சாம்பாரில் தாளித்து ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு இடையில வந்து பீட்ரூட் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் கையோட பார்த்திங்கன்னா நான் வந்து கீரையுமே தாளிச்சிட்டேன். கீரைக்கு வந்து வெங்காயம், கடுகு, பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். பட்டை மிளகா தான் சேர்ப்பேன். பட்டை மிளகா இல்லைன்ட்டு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். அதுக்கடுத்து கீரையுமே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை வந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே அடுத்து வந்து பாத்திரத்தை வந்து கையோட கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் வந்து பாத்திரம் சேர்ந்துச்சு. அதையுமே நான் அடுத்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சைட் பை சைட் பாத்திரம் கழுவிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப சேராது. ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக நம்ம சமைச்சு முடிக்கிறப்போ பாத்திரமும் கழுவி நம்ம கிச்சனுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைட் பை சைட் வந்து பாத்திரத்தையும் அப்பப்போ கழுவி நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். என்னோடய ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஒரு 3 பாத்திரத்துக்கு மேலே அதில் போட முடியாது. அதனாலேயே நான் வந்து அப்பப்போ கழுவிக்கிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டி விளக்கி வைக்கிறதுக்கும் இது இடம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பாத்திரம் கழுவிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட கீரை நல்லா வதங்கிருச்சு. சரி கீரையை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சமைச்சு முடிச்சோன்னே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு அலுப்பும் தெரியாது சமைக்கிறதுக்கு. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஷூட் பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பிட்டோம் எல்லோரும் உட்காந்து. அதுக்கடுத்து ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கேசரி பண்ணலாம், பர்த்டே அப்படிங்கிறதுனால கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு கேசரி பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேசரியை வந்து ரெசிபி வந்து ஷூட் பண்ணலை, ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வந்து நான் ஷூட் பண்ணலை. நார்மலாக கேசரியுமே செஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த மெத்தடில் கேசரினா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஸ்மால் டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்காக. கடைசியாக வந்து செஞ்சு வச்ச கேசரியுமே வச்சு நல்லா கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக பர்த்டேயுமே முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.